யாரை கேளு உடம்பிழைக்கணுமா வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க அப்படிங்கிறாங்க. எங்கே ஆஃபீஸ் டயத்துலேயே வேலையை செஞ்சு முடிக்க முடியலன்னு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலையை செஞ்சு முடிக்கிறோம். இதில் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, கேலரிஸை பர்ன் பண்ணுறது? அப்போ உங்களுக்கான தீர்வு NEAT, நீட், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அதாவது எக்ஸசைஸ் அல்லாத சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை நம்ம டே டு டே லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுறது. உதாரணத்துக்கு செல்ஃபோன் பேசும்போது நடந்துக்கிட்டே பேசுகிறது, ஆஃபீஸில் கோவொர்க்கர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமெயிலோ மெசேஜோ அனுப்பாமல் டைரெக்டாக போய் பேசுகிறது. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்துருக்காமல் நிற்கிறது. ஏன்னா நிற்கும் போது தான் நம்ம உடம்பானது கேலரிஸை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபிட்ஜெட்டிங், அதாவது சின்ன சின்ன ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட்ஸை உங்கள் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காலை டேப் பண்ணிகிட்டே இருக்கிறது, கையில் பேனாக இருந்தது அப்படின்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கழுத்தை அப்பப்போ திருப்பிக்கிறது, கை காலுக்கு ஒரு அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. வீட்டில் சின்ன சின்ன வேலைகளான க்ளீனிங், வேக்யூமிங், அயனிங் இதெல்லாம் நம்மளே பண்ணுறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் நம்மளே கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது. வீட்டில் குழந்தைங்களோ பெட்டனிமலோ இருந்தால் அவங்களோட விளையாடுறது. ரொம்ப முக்கியமாக ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டிலேயே ஏறி இறங்குறது. இது போல் குட்டி குட்டி வேலைகள் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல லைப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் அப்படிங்கிற என்சைம் அதிகமாகுது. இந்த என்சைம் கொழுப்பை கரைச்சி எனர்ஜியாக மாற்றக்கூடியது. அதனால் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நாள் முழுக்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ கேலரிஸ் பேர்ன் ஆகுது. அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு உதவுது. ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் குறையிறதுனால க்ரானிக் டிசீஸ் வர்றதும் குறையுது, மசில் லாஸ் ஏற்படுறதும் குறையுது.